கோயிலுக்கு ஏன் பட்டீஸ்வரர் பேர் வந்தது அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? காமதேனு பசு வந்து சிவபெருமானை நோக்கி ஒரு தவம் வந்திருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, பிரம்மரோட தொழிலான படைக்கும் தொழிலை வந்துட்டு நானும் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானை நோக்கி ஒரு தவம் இருந்தாங்க. டெய்லி பால் அபிஷேகம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது காமதேனோட குட்டி பட்டி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து குட்டி தானே, ஸோ அங்கேயும் இங்கேயும் விளையாடுறப்போ அதோட கால் வந்து சிவபெருமானோட தலையில் வந்து பட்டுருச்சு. ஸோ காமதேனு ரொம்பவே வந்து மனசு உடஞ்சி போயிட்டாங்க. அப்போ தான் வந்து சிவபெருமான் வந்து காட்சி அளித்தார் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது. ஸோ என்னால் இங்கே வந்து ஞான உபதேசம் கொடுக்க முடியாது, அது வந்து நான் உனக்கு திருவைக்காரூரில் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு நீ எப்போவுமே நான் ஆடுற சந்தோஷமான நடனத்தை வந்து நீ பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வரத்தையும் கொடுத்தாரு அப்படிங்கிற வரலாறும் இருக்குது. கரெக்டாக இந்த கோயில் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திபுரத்துலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் தான் வந்துட்டு இந்த பட்டீஸ்வரர் ஆலயம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கோயில் வந்து 2ஆம் நூற்றாண்டில் கரிகால சோழன் தான் வந்து இந்த கோயில் வந்து கட்டினாரு. கைலாயத்துக்கு ஈக்குவலாகவும் காசிக்கு நிகராகவும் இந்த கோயில் தான் வந்துட்டு சொல்லப்படுது. அமாவாசை தர்ப்பணம், வருஷத்தவச தர்ப்பணம் இதெல்லாம் வந்துட்டு இந்த கோயில்கிட்ட இருக்கிற நொயல் ஆற்றில் பண்ணால் ரொம்பவே வந்து விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ திருத்தமாக வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற நடராஜருக்கு ஒரு சிறப்பு அம்சமே இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்படி என்ன சிறப்பு அம்சம் இருக்குது இந்த நடராஜருக்கு? இந்த நடராஜர் வந்து சிவகாமி தாயாரோட பட்டீஸ்வரர் கோயிலில் வந்து நம்மளுக்கு வந்து ஆசி வழங்குறாரு. எல்லா கோயிலுமே வந்து நடராஜர் வந்து நடனம் ஆடுறதுக்கு முன்னாடி எப்படி இருப்பாரோ அதை வந்து நம்மளுக்கு வந்து காட்சி அமைக்கிற மாதிரி சிற்பங்கள் வந்து இருக்கும். இந்த கோயிலில் மட்டும்தாங்க நடனம் ஆடி முடிஞ்சு இருக்கிற ஒரு சந்தோஷமான ஒரு முகத்தில் வந்துட்டு நடராஜர் வந்து இந்த கோயிலில் காட்சி அளிக்கிறாரு. அதுவே பார்க்கறதுக்கு 1000 கண்கள் வேணும்னு கூட சொல்லலாம். இந்த கோயிலில் பிறவா புலி அப்படிங்கிற ஒரு புளிய மரம் இருக்குங்க. அது எப்போ வந்து தோன்றியதுன்னு யாருக்குமே வந்து தெரியாது. அந்த புளிய மரத்தை வந்து நம்ம தரிசித்து போனாலே போதும், இனி வந்து நம்மளுக்கு பிறப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு வரலாறும் அந்த புளிய மரத்துக்கு இருக்குது. இரவாப்பனை அப்படிங்கிற ஒரு பனை மரமும் இருக்குங்க. அந்த பனை மரத்தை நம்ம தரிசிச்சுட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அழியாத புகழ் கிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நோய் நொடி வாய்வில் நம்ம அவதிப்பட்டுட்டு இருந்தோம், இல்லை நம்ம உறவினர்கள் வந்து அவதிப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பட்டையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா நோய் நொடி வாயிலேருந்து நம்ம மீண்டு வரலாம் அப்படின்னு வரலாறு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஆதிசங்கரர் வந்து தன் தாய்க்கு வந்து மோட்சம் வேண்டி இந்த பனை மரத்துக்குள்ள வந்து வேண்டினாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறும் இந்த பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வந்து ஒரு மிக சிறந்த வரலாறாக இருக்குது. ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேங்க. கைலாயத்தில் வந்துட்டு உமாதேவியோட சிவபெருமான் இருக்கும்போது நந்தி பெருமான் வந்து இந்த கைலாயத்துக்கு நிகராக ஏதாவது ஒரு கைலாயம் இருக்கா அப்படின்னு சிவபெருமான் கிட்ட வந்து கேட்டாராம். அப்போ வந்து சிவபெருமான் சொன்னாராம், உத்தர கைலாயம், மத்திய கைலாயம், தட்சிண கைலாயம்னு 3 இருக்குது. ஆனால் எளிய மக்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சிறப்புடைய முக்தி அடையக்கூடிய ஒரு தட்சிண கைலாயம் தான் பேரூரில் இருக்கிற பட்டீஸ்வரர் கைலாயம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து சொன்னதாக வரலாறு வந்து கூறுது. இந்த மாதிரி நிறையா சிறப்புகள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இருக்குங்க. நான் சொன்னதெல்லாம் பாதி தான். ஸோ நீங்கள் 1 டே ட்ரிப்பாக வந்து கோயம்புத்தூர்லேயே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு 1 டே விசிட் வந்து போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் சம்மர் சீசன் வேறு வந்துருச்சு. ஸோ குழந்தைங்களை கூட்டிகிட்டு எங்கேயாவது ஒரு கோயில் குளத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 1 டே ட்ரிப்பாக பிளான் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் டாப் 10
கோயிலை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அந்த கோயிலுக்கு எல்லாமே வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட எபிசோட் 4 பட்டீஸ்வரர் டெம்பிள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்துட்டு வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க, பட் யாருமே வந்து நம்ம வீடியோஸ் வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது கோயம்புத்தூரில் இருக்காங்க, இல்லை நீங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.